சிம்மம் ராசிக்கார அன்பர்களே, இனிய வணக்கம். உடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கை நழுவி போனது. அது வெற்றி கோட்டின் எல்லையில் விழுந்த ஒரு அடியாகவே இன்னும் இறந்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த ஒரு வெற்றியானது கிடைத்துவிடும். என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் நினைத்தது எல்லாம் என்னால் சாதித்து கொள்ள முடியும் என்றெல்லாம் எத்தனையோ விஷயங்களில் என்னென்னவோ கனவுகளை கண்டு வைத்த சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இன்னும் இறந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் இறுதி நேரத்தில் அந்த ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கான வெற்றிகளும் வேறு ஒரு நபர்கள் தட்டி பறித்து போனதை கேள்விப்பட்டவுடன் உடைய மனமானது உடைந்து போயிருக்கும். அது எனக்குத்தான் கிடைக்கும் என்று நான் எவ்வளவு ஆனந்தத்தில் இருந்தேன் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் நினைத்த நாட்கள் நிச்சயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும். இது சமீபத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு தோல்வி என்பது பிடிக்காத ஒரு விஷயம். தோல்வி அடைந்து விட்டாலே அதை உங்களுடைய மனதிற்குள் போட்டுக்கொண்டு இது எப்படி ஏற்பட்டது, இது சாத்தியங்கள் கிடையாது, இது எப்படி நம்ம சமாளிப்பது என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எத்தனையோ எண்ணங்களை இன்னும் நீங்கள் வைத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு தேர்வு, ஒரு பிசினஸ் டீல் அல்லது ஒரு பெரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் முதலாவதாக வர வேண்டும் என்று கடுமையாகவே உழைத்து வெற்றி கோட்டின் எல்லை வரை நீங்கள் சென்றிருப்பீர்கள். இருந்தாலும் அந்த ஒரு வெற்றி கோட்டோட எல்லையில் சின்ன சின்ன பிரச்சனைகளாலும் தேவையில்லாத சில கஷ்டங்களாலும் உடைய வாழ்க்கைக்குள்ள அந்த வெற்றி கோட்டை தொட முடியாமல் பின்தங்கி போன ஒரு அனுபவங்கள் உடைய தொழில் வாழ்க்கை மட்டும் கிடையாது, பண வாழ்க்கைகள், உறவு வாழ்க்கையிலும் நிச்சயமாக இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் வெற்றி உங்களுடையது. உலகம் உங்களை பாராட்டப் போகிறது என்ற நிலைமையில் இருக்கும் பொழுது எதிர்பாராத ஒரு சின்ன சின்ன காரணத்தால் அல்லது யாரோ செய்த ஒரு சதியால் அந்த வெற்றி உங்களை விட்டு தப்பி போயிருக்கும். அதை நினைக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கவலைகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். கையில் வந்த அமுதம் நழுவி தரையில் விழுந்தது போல அந்த பெருந்தோல்வி உங்களை நிலைக்குழிய செய்து இன்னும் சின்ன சின்ன கவலைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். எப்போதும் ஜெயித்து பழகிய சிங்கத்திற்கு அந்த தோல்வி ஒரு மரண அடியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். இது ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். பணத்தில் ஏற்பட்ட பெரிய ஒரு பின்னடைவு கூட உங்களுடைய மனதிற்குள் நாள்பட்ட ஒரு கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசிக்கார அன்பர்களை, ஒரு காலத்தில் உடைய கையில் இருந்த பணம் உடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று தான் நீங்கள் நினைத்திருக்கலாம். பல ஆண்டுகள் உழைத்து சேமித்த தொகைகளும் ஒரு தவறான ஒரு முடிவாலையும் எதிர்பாராத செலவாலையும் நம்பிக்கை வைத்த ஒருவரின் கையாளாலையும் கூட குறைந்து போயிருக்கும். அந்த ஒரு நாளில் இத்தனை வருட உழைப்பு இப்படி போய்விட்டதே என்ற வேதனைகள் உங்களை அமைதியாக அளவைத்து இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்கள் பொருளாதார பின்னடைவை ஆழமாகவே உணர்ந்த ஒரு தருணங்களும் இருக்கும். அந்த இழப்புக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்க வேண்டிய தைரியத்தையும் வாழ்க்கை உங்களிடம் நிச்சயமாகவே கேட்டிருக்கலாம். ஜோதிடத்தில் சில காலங்கள் பொருளாதார சவால்களை தரலாம் என்றும் அதே நேரத்தில் புதிய வாய்ப்புகளையும் திறக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இல்லை என்றால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை மட்டுமே தான் உருவாக்கும். எனவே முடிந்த அளவுக்கு பண தொழில் விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருப்பது இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல், அதாவது நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவு பெறுவதில் தாமதங்கள் உண்டாக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் அதை கொஞ்சம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்து பாருங்கள். அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தேடி கொடுக்கும். பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு வந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் என்பதை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களை பற்றி புரிதல்கள் என்பது மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க போகுது. தனம் தொடர்பான நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து போகும். நண்பர்கள் வழியில் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். சுபகாரிய முயற்சிகளில் அலைச்சல்கள் என்பது உண்டாகும். எனவே நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும்.
புதிய வாய்ப்புகள் தேடி வந்து வெற்றி தரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொண்டு போய் சேர்க்கும். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு தோல்வி என்பது பிடிக்காத ஒன்று. இதுவரை வெற்றி கோட்டின் எல்லை வரை சென்று வாய்ப்புகளை இழந்த உங்களுக்கு இனிமேல் நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகளும் உங்களுடைய வீட்டின் வாசலை தேடி வரப்போகுது. அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாகவும் மாறலாம். இது நிஜம்தானோ என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதார நிலைமைகளை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை நிச்சயமாகவே குவிக்கும். அப்படிப்பட்ட நாட்களும் நேரங்களும் உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. அந்த நாளையும் நேரத்தையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே மாறிவிடும். நண்பர்களின் இடத்தில் ஒத்துழைப்புகள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது அதிகரித்து விட்டது. வாழ்க்கையில சில நேரங்களில் உறவுகளை விட உண்மையான நண்பர்களின் ஆதரவு மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் யார் உண்மையாக உங்களுடன் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் நீங்கள் தவித்த நாட்கள் அதிகம். சிலர் விலகி போயிருக்கலாம், சிலர் உங்களுடைய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. நல்ல நண்பர்களின் உதவிகளும் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். ஒரு சின்ன சின்ன ஆலோசனைகளும் ஒரு சரியான அறிமுகங்களும் அல்லது ஒரு நேரத்தில் கிடைக்கக்கூடிய உதவிகள் கூட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்பதை இப்பொழுது நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் நல்ல மனிதர்களின் சேர்க்கை முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று அனைவராலும் கூறப்படுகிறது. உங்களை மதிக்கக்கூடிய உங்களுடைய வளர்ச்சியை விரும்பக்கூடிய மனிதர்களுடன் இணைந்து நீங்கள் பயணிக்கக்கூடிய காலங்கள் இதுவாகத்தான் உங்களுக்குள்ள இருக்கும். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குது, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வருகிறது என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்க போகுது. தனம் தொடர்பான நெருக்கடிகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைந்து போகும். நண்பர்கள் வழியில் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறிவிடும். சுபகாரிய முயற்சிகளில் அலைச்சல்கள் என்பது உண்டாகும். எனவே நீங்கள் இனிமேல் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வந்து வெற்றி தரக்கூடிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கொண்டு போய் சேர்க்கும். சூரியனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு தோல்வி என்பது பிடிக்காத ஒன்று. இதுவரை வெற்றி கோட்டின் எல்லை வரை சென்று வாய்ப்புகளை இழந்த உங்களுக்கு இனிமேல் நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத சில அரிய பெரிய வாய்ப்புகளும் உங்களுடைய வீட்டின் வாசலை தேடி வரப்போகுது. அது வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு பெரிய நிறுவனத்தின் பார்ட்னர்ஷிப்பாக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு புதிய ஒப்பந்தமாகவும் மாறலாம். இது நிஜம்தானோ என்று நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுடைய பொருளாதார நிலைமைகளை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி சென்று தொடர் வெற்றிகளை நிச்சயமாகவே குவிக்கும். அப்படிப்பட்ட நாட்களும் நேரங்களும் உங்களுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. அந்த நாளையும் நேரத்தையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே மாறிவிடும். நண்பர்களின் இடத்தில் ஒத்துழைப்புகள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது அதிகரித்து விட்டது. வாழ்க்கையில சில நேரங்களில் உறவுகளை விட உண்மையான நண்பர்களின் ஆதரவு மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்ட காலங்களில் யார் உண்மையாக உங்களுடன் இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் நீங்கள் தவித்த நாட்கள் அதிகம். சிலர் விலகி போயிருக்கலாம், சிலர் உங்களுடைய வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் எல்லோருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பொருந்தாது. நல்ல நண்பர்களின் உதவிகளும் ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இனி